காவிரி நீர் பிரச்சனையே மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. காவிரி நதி தமிழகம் மற்றும் கர்நாடகா இடையிலான பல ஆண்டுகள் நீர் பகிர்வு பிரச்சனையாக உள்ளது. கர்நாடக அரசு தற்போது என்ன சொல்கிறது? அணைகளில் போதிய நீர் இல்லை, முதலில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். தமிழகத்திற்கு தற்போது நீர் வழங்க முடியாது என்ற நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளது. இதனால் தமிழக விவசாயிகள் கடும் கவலையில் உள்ளனர். இதற்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூறியது என்ன? செய்தியாளர்களிடம் பேசிய உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏக்களை வாங்குவதில் கவனம் செலுத்தாமல் தமிழக மக்களின் உரிமையான காவிரி நீரை கர்நாடகாவிடம் இருந்து பெற்றுத் தருவதில் கவனம் செலுத்துங்கள் என்று கடுமையாக விமர்சித்தார். மேலும் தமிழகத்தின் உரிமையை யாராலும் பறிக்க முடியாது, விவசாயிகளின் நலனை பாதுகாப்பது அரசின் கடமை, காவிரி விவகாரத்தில் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நடவடிக்கை தொடரும் என்ற கருத்தையும் வலியுறுத்தினார். உதயநிதி கூற விரும்பியது என்னன்னா, அரசியல் லாபத்தை விட மக்கள் பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். காவேரி விவகாரத்தில் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைய கருத்து தெரிவிக்கின்றனர். தமிழக விவசாயிகளின் எதிர்பார்ப்பு என்னென்ன? டெல்டா மாவட்ட விவசாயிகள் கூறுவது, உரிய நேரத்தில் காவிரி நீர் கிடைக்க வேண்டும், சாகுபடி பாதிக்கக்கூடாது, மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், காவேரி வேளாண்மை ஆணையம் உத்தரவுகள் அமல்படுத்த வேண்டும் என்பதாகும். காவிரி நீர் பிரச்சனை குறித்து காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெற வாய்ப்புள்ளது. இரு மாநிலங்களும் தங்களது நிலைப்பாட்டை முன்வைக்கலாம். தேவைப்பட்டால் நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடரலாம். இதற்கு மத்திய அரசின் தலையீடு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காவேரி என்பது அரசியல் பிரச்சனை மட்டுமல்ல, அது லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரத்துடன் தொடர்புடையது. அரசியல் விமர்சனங்கள் தொடர்ந்தாலும் சட்டத்தின் அடிப்படையிலும் பேச்சுவார்த்தையின் மூலம் நீடித்து தீர்வு கிடைப்பதே தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த விவகாரத்தில் வரும் அனைத்து முக்கிய அப்டேட்களையும் தொடர்ந்து உங்களிடம் கொண்டு வருகிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.